பெஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலின் பதில் நடவடிக்கையா தற்போது இந்தியா பாகிஸ்தான்ல முக்கியமாக அதாவது தீவிரவாத அமைப்புகளுடைய முகாம்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தாக்குதல்களை நடத்தி இருக்கு. இந்நிலையில எல்லையில பதற்றம் நிலவக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது நிலவி வருகிறது. இந்த சூழல்ல இந்த திட்டமிடல்கள் தொடர்பாகவும் இனி அடுத்தடுத்து இது எப்படி எஸ்கலேட் ஆகும் என்பது தொடர்பாகவும் நம்மிடையே பேசுவதற்காக தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் இடம்பெற்றிருந்த முன்னாள் உறுப்பினர் லெப்டினன்ட் ஜெனரல் திரு நரசிம்மன் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் திரு நரசிம்மன். வணக்கம். உங்களுடைய இந்த ஷோவில் என்னை அழைத்ததற்காக மிக்க நன்றி. நன்றி சார். முக்கியமா இந்த ஆபரேஷன் சிந்தூர் இதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்பது என்ன? பஹல்காமில் 22 ஏப்ரலில் நடந்த நிகழ்ச்சிக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நிறைய எதிர்பார்ப்புகள் நம்மிடம் இருந்தது. ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வைக்கிறதுக்கு காரணமே, சிந்தூர்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கல்யாணம் ஆன பெண்மணிகள் நம்மளோட நெத்தியில் வைக்கக்கூடிய ஒரு குங்குமத்துக்கு தான் நம்ம சிந்தூர்னு சொல்லுவோம். அந்த சிந்தூரை 26 பேர் உயிரிழந்ததுனால 26 பேருக்கு சிந்தூர் போயிருந்ததுங்கிற ஒரு குறிப்புக்காகத்தான் அது ஆப்ரேஷன் சிந்தூர்னு பேர் வச்சாங்க. என்னைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்ததோ அன்னிலிருந்தே இந்தியா பதிலடி கொடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்தது. முக்கியமாக இந்திய மக்கள் அனைவருக்குமே அந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அதற்காக பலவிதமான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருந்தன. பிரதமர் முப்படை தளபதியுடன், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபுடன், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருடன் பலவிதமான மீட்டிங் நடத்தியதுக்கு அப்புறம் ஒரு நல்ல விதமான ஒரு பிளானிங் செய்து மற்றும் குறிப்பாக தீவிரவாதிகளோட அமைப்புகள் முகாம்கள் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் மட்டும் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அதை இன்னைக்கு ராத்திரி 1:44 அந்த அட்டாக் நடந்திருக்கு 9 இடத்துல. அதில் என்ன முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்டால், பாகிஸ்தானோட சிவிலியன் அமைப்புகள், பாகிஸ்தானோட இராணுவ அமைப்புகள் எதையுமே நம்ம அட்டாக் பண்ணாமல் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை மட்டும் நாம் டார்கெட் பண்ணியிருக்கோம். இதனால பாகிஸ்தான் ஒரு பதிலடி கொடுக்கணும்னு ஒரு எதிர்பார்த்தா கூட அவங்களுக்கு காரணம் கிடைக்காது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரெக்குயர்மெண்ட் இதில் ஒன்று. ரெண்டாவது பல நாடுகளுடைய சப்போர்ட் நமக்கு வேணும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணும்போது. அதற்காக கடந்த 10-12 நாளில் பலவிதமான தேசங்களுடன் ஆலோசனை செய்து அவங்களுக்கு நாம் எந்த மாதிரியான அட்டாக் பண்ண போகிறோங்கிறத பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் முழுமையாக தெரிவிக்காமல் ஜென்ரலாக அவங்களுக்கு சொல்லி அவங்களோட சப்போர்ட்டை நமக்கு வர வச்சுட்டு அதுக்கப்புறமா நாம் இந்த காரியத்தை பண்ணிடுறோம். அதனால் இது ஒரு முக்கியமாக ஒரு பிளான் பண்ணி மற்ற நாடுகளோட சப்போர்ட்டையும் எடுத்துட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நாம் இந்த இந்த நடவடிக்கையை நாம் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதை பார்க்கணும். நீங்க குறிப்பிட்டீங்க மற்ற நாடுகளுடைய சப்போர்ட்டை எடுத்துட்டு தான் இந்த திட்டமிடல் என்பது நடந்திருக்கும். அதனாலதான் இந்த கால அவகாசம் என்பது இந்தியாவுக்கு தேவைப்பட்டிருக்கா? இந்த மாதிரியான எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்குமே டைம் தேவைப்படும். நீங்க புல்வாமா 2019 புல்வாமா ஊரி நடந்தப்போ அவங்க பார்த்தீங்கன்னா கூட 12 நாளைக்கு அப்புறம் தான் நாம் இந்த பாலாக்கோட்டில் போய் நாம் ஏர் அட்டாக் பண்ணோம். எந்த மாதிரியான நடவடிக்கையுமே ஒரு விதமான நிகழ்ச்சி நடந்த உடனே அடுத்த நாளே நாம் போய் அட்டாக் பண்ணணும்னு பார்க்கறதுங்கிறது சரியாக இருக்காது. ஏன்னா நம்ம எல்லா விதமான அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு டைம் நிச்சயமாக தேவைப்படும். 12 நாள், நாம் இந்த தடவை 16 நாளில் பண்ணியிருக்கோம். இதை விட ஜாஸ்தி கூட டைம் எடுக்கலாம், தேவைப்படலாம். டைம் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு எந்த ரிசல்ட் கிடைக்கிறதுங்கிறது தான் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும்போது இந்த 14 நாளுங்கிறது ஒரு பெரிய ஒரு டைம் இருக்கு. இந்த திட்டமிடல்கள் பிளானிங் எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும்? குறிப்பாக இதில் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இதனுடைய பங்குகள் என்பது எவ்வாறு ப்ளே பண்ணியிருக்கு? இதில் ரொம்ப அதிகமான ஒரு பார்ட்டிசிபேஷன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோடு இருக்கும். ஏன்னா இந்த 9 டார்கெட் நாம் பண்ணும்போது அந்த 9 டார்கெட்டும் கரெக்டாக அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடம் தானா. ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால், பஹல்காம் அட்டாக் நடந்த உடனே அவங்களோட கேம்பெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்தியா அந்த கேம்பில் அட்டாக் பண்ணுங்கிறது தெரியும். அதனால அவங்க ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கு வந்து கரெக்டாக நாம் அட்டாக் பண்ணுற சமயத்தில் அவங்க அங்கே இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். சேட்டலைட் மூலமாக, மற்ற கம்யூனிகேஷன் மூலமாக அவங்க எங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் இன்டெலிஜென்ஸ் மூலமாக தெரிஞ்சுட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால் வந்து டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் இது. இப்போ மாக் ட்ரில் போர்க்கால ஒத்திகை அறிவிச்சாங்க. இந்த போர்க்கால ஒத்திகையை தான் எல்லாருமே இப்போ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் தான் இந்த தாக்குதல் என்பதை இந்தியா நடத்தி இருக்கு. அப்போ இந்த போர்க்கால ஒத்திகை என்பது உண்மையிலேயே அதை ஒத்திகை அப்படின்ற வகையில் பார்க்கணுமா, ப்ரிப்பரேஷன் பார்க்கணுமா, இல்லை ஒரு டைவர்ஷனுக்காக இந்த அறிவிப்பு வெளியிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு இதை பார்க்க வேண்டியிருக்கா? இதை நீங்கள் ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். நாம் வந்து இப்போ இந்த விதமான நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து ஏதாவது ரியாக்ஷன் நிச்சயமாக வரும். அந்த ரியாக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒத்திகை ரொம்ப முக்கியம். இராணுவம் வந்து எப்படி இருந்தாலும் தயாராக தான் இருக்கும், முப்படைகளும் தயாராக இருக்கும். ஓகே, இந்த நிலப்படை, கடல் படை, விமானப்படை எல்லாமே தயாராக தான் இருக்கும். ஆனால் சிவிலியன்கிறது வந்து தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 1971 அப்புறம் நம்ம இப்போ தான் பார்க்குறோம். அதனால ஒருத்தருக்குமே தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் இந்த ஒத்திகை அறிவித்தது. அது வந்து ஒரு ஆங்கிள். அது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் ரியாக்ஷன் வந்தால் அதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நாம் அந்த ஒத்திகையிலேயே நம்ம ரெடியாக இருந்தோம்னா அது நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி இருக்கும். இதில் வந்து இராணுவத்தை தவிர சிவில் அதிகாரிகளும் இதில் அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது. அவங்க வந்து அந்த பொறுப்பெல்லாம் எப்படி செய்யணுங்கிறதும் இந்த ஒத்திகையில் கிளியர் ஆகிடும். ரெண்டையுமே கலந்து பார்க்கும்போது இது ஒரு சரியான சமயத்தில் ஒத்திகை மாதிரி நடத்தி ரியலாகவும் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். இதில் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பதற்றமான சூழல் தொடர்பாக ஏற்கனவே ஐநா பாதுகாப்பு ஆணையம் ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணி அதை நடத்தினாங்க நியூயார்க்கில். இது தொடர்பாக சசி தரூர் பேசியிருந்த போதும் கூட சொன்னது என்னன்னா, பாகிஸ்தான் வந்து தற்காலிக உறுப்பினராக இருக்குது, இந்தியா அந்த இடத்துல இல்லை, அதனால் பாகிஸ்தான் அதற்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு எதிர்பார்த்துருக்கும். ஆனால் அங்கே நடந்தது வேறு. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அப்படின்னாலும் அவருக்கு கிடைத்த தகவலின்படி அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை கட்டுப்படுத்துறதுல பாகிஸ்தான் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்னன்ற கேள்வி ஐநாவால் பாகிஸ்தானிடம் எழுப்பப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. இப்போ திரும்பவும் பாகிஸ்தான் ஐநா கிட்ட அணுகுது. இதை எப்படி பார்க்கலாம்? பாகிஸ்தான் வந்து இப்போ முந்தா நாள் ஒரு மீட்டிங் நடந்திருக்காங்க. யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அதில் 15 மெம்பர் இருப்பாங்க. அதில் 5 பேர் வந்து பர்மனெண்ட். உங்களுக்கு தெரியும், வல்லரசுகள் வந்து 5 பேர் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க, பாக்கி வந்து ரொட்டேஷனில் இருப்பாங்க. கிரீஸ் தான் இந்த மாதம் வந்து அதோட தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து முதல்ல ஒரு மசோதா வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க பாகிஸ்தானில். அதுக்கப்புறமா முந்தின நாள் நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 15 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபையில் 13 பேர் வந்து ஒரு சைடில் இந்தியா சைடில் இருக்காங்க. பாகிஸ்தான், சைனா அந்த 2 தேசம் மட்டும் இன்னொரு சைடில் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் சைனாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப். அது அப்படி தான் இருக்கும். அவங்க 2 பேர் மட்டும் தனியாக இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், பாகிஸ்தான் என்ன ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்தாங்க போச்சோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல. அது முன்னாடி இதுக்கு அப்புறமும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்காது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா பாகிஸ்தான் வந்து உலகத்திலேயே வந்து ரொம்ப அதிகமாக ஐசோலேட் ஆகியிருக்கு. இப்போதைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ் ரொம்ப கம்மி. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ரெண்டாவது, பாகிஸ்தான் வந்து ஐநா கிட்ட இப்போ இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் லா அதுபடி இந்த ஆர்டிகல் 51 குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, முறையிட்டிருக்காங்க. இதன்படி நம்ம பார்த்தா கூட இந்தியா இந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமானிட்டேரியன் லாவை ஃபாலோ பண்ணுது. அதுலேயே சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதாவது அச்சுறுத்தல் இருந்தாலோ இல்லை உங்களுடைய தற்காப்புக்காகவோ நீங்கள் போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை டார்கெட் பண்ணல, தீவிரவாத அமைப்புகளுடைய முகாம்களை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை ஐநா கிட்டையோ இல்லை உலக நாடுகள் கிட்டையோ இது சம்பந்தமான ஆதாரங்களை இந்தியா அளிக்க வேண்டிய ஒரு சூழல் வருமா? அதற்கு இந்தியா தயார் நிலையில தான் இந்த திட்டமிடல்கள் எல்லாம் செய்திருக்குமா? நிச்சயமா, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா இது இப்போ நீங்கள் வந்து இதுக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி,
கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் எல்லாரோடையும் ஆலோசனை செய்து அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் பண்ணும்போது அதில் எந்த விதமான இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூடிய பிளானிங் வேற எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதனால அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. நீங்கள் சொன்ன மாதிரி நாம் வந்து தற்காப்புக்காக செய்த ஒரு நடவடிக்கை இது. அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் டெரரிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். சிவிலியனை ஒன்றும் தொந்தரவு பண்ணல, பாகிஸ்தானோட இராணுவத்தையும் நாம் தொந்தரவு பண்ணல. அதனால நாம் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன் தான். அது ஹியூமனிடேரியன் லால போனால் கூட நமக்கு எதிராக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூலமா, முழுநீள போர் மூலமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இப்போ இன்னுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது பாகிஸ்தானால ஒரு போரை அஃபோர்ட் பண்ண முடியாது. போருக்கான செலவை செய்யக்கூடிய சூழலில் பாகிஸ்தானுடைய நிதி அமைப்புகள் இப்போ இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை மூடிஸே தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான வெளிநாட்டு கடன் என்பது அதிக அளவில் இருக்கு. இதில் சீனா வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிற சூழலில் சீனாவுக்கே ஏற்கனவே அவங்க 168 கோடி பில்லியன் அளவுக்கான கடன்களை திருப்பி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப சீனா இந்த போர் நடவடிக்கைகளை ஆதரிச்சா அது சீனாவுக்குமே ஒரு பின்னடைவா தான் பார்க்கப்படும்னு கருத்துக்கள் சொல்லப்படுது. இது தொடர்பா சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப். இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் வந்து சைனா கூட அதிகமாக பேச்சுவார்த்தைகளாக நடத்திட்டு இருக்கேன், இன்னும் நடத்திட்டு இருக்கேன். அதில் பார்க்கும்போது அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஒரு புவர் கண்ட்ரி, அதுக்கு நம்ம சப்போர்ட் தான் பண்ணி ஆகணும், அதனால பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து சைனா பாகிஸ்தானோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோரை பற்றி பார்த்துருந்தா கூட அதில் 62 பில்லியன் டாலர் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க. அவ்வளோ பண்ணல இன்னும், பட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் பாகிஸ்தான் திருப்பி கொடுக்க வேண்டிய கடனையும் அவங்க வந்து ரீஷெடியூல் பண்ணி அவங்களுக்கு ரொட்டேட் பண்ணி ஏதோ ஒரு வசதி பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் சைனா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகே, பாகிஸ்தானோட நிதி நிலைமை வந்து ரொம்ப மோசமான ஒரு நிதி நிலைமை இருக்குது. அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு எவ்ரி 3 months, ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் யார்கிட்டயாவது போய் கொஞ்சம் பைசா வாங்கிட்டு வந்து அவங்க கடனில் தான் அவங்களோட இன்னும் சர்வைவலே போயிட்டு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஒரு முழு வார் ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து பாகிஸ்தானுக்கு கிடையாது. நீங்கள் படிச்சிருப்பீங்க அவங்களோட அம்யூனிஷன்லாம் வந்து 4 நாளைக்காக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து யுக்ரைன் அவங்களுக்கு நிறைய இடத்துக்குலாம் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால வார் ஃபைட்டிங் கேப்பபிலிட்டி, வார் சஸ்டனன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி 4 நாளைக்கு தான் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. வேறு எங்கேருந்தாவது கூட சப்போர்ட் அவங்களுக்கு வரலாம். ஓகே, ஆனாலும் முழு ஒரு போரை சந்திக்கக்கூடிய நிலைமையில இப்போதைக்கு பாகிஸ்தான் இல்லை. அது வந்து நிச்சயமான ஒரு தீர்வு. பட் இருந்தாலும் நாம் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை பண்ணதுனால அவங்க வந்து they will feel compelled ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இந்தியாவுக்கு எதிர்த்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெலிங் இருக்கும், கம்பல்ஷன் இருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக அவங்க சில நடவடிக்கைகள்லாம் செய்யலாம். பீரங்கிலேருந்து ஃபயர் பண்ணுறது இப்போ ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு, எல்ஓசியில் நடந்துட்டு இருக்காங்க ஜேஎன்கேல. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை, சில சமயத்தில் ஏர் ரெய்ட் மாதிரி ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஏதோ இங்கே கொஞ்சம் நடக்கலாம். இல்லை டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி இன்னும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அந்த மாதிரியான நடவடிக்கைகள் நிறைய எடுக்கலாம். அந்த மாதிரியான நடவடிக்கைகளை அவங்க எடுக்கும்போது நாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறதுக்காக நம்ம தயாராக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்ததுக்கு காரணமே அதுதான். ஸோ இந்த விதமாக நான் பார்க்கும்போது முழு நிலைமையில் ஒரு போர் வரக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து நான் என்னை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சீனா மாதிரியே துருக்கியோட ராணுவ கப்பல்களும் இப்போ பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சில தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. துருக்கி இந்த விஷயங்கள், இந்த எஸ்கலேஷன்ஸை எல்லாம் எப்படி பார்க்கும்? துருக்கியோட பங்கு என்னவா இருக்கும்? ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா துருக்கி, மலேசியா, பாகிஸ்தான் அவங்க 3 பேர் ஒரு கூட்டணி மாதிரி சேர்ந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸோட ஒரு லீடர்ஷிப்பை எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஒர்க் அவுட் ஆகலை. துருக்கியோட ஒரு நிலைமை வந்து ஒரு பெக்யூலியர் நிலைமை. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நேட்டோவோட ஒரு பார்ட், தேர் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேட்டோ. அதே மாதிரி அவங்க கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா பாதி ஏசியாவில் இருக்கும், பாதி யூரோப்பில் இருக்கும். அதனால் அவங்களோட கவனம் வந்து 2 பக்கமும் இருக்கும். அண்ட் துருக்கி இப்போ வந்து கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஆட்டிடியூட் என்னன்னு கேட்டால்,
இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் வந்து அவங்க கொஞ்சம் லீடர்ஷிப் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது பாகிஸ்தான் டர்க்கிக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். சில சமயம் முன்னாடி டர்க்கியோட ஏர்க்ராஃப்ட் எல்லாம் ஃப்ளை பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பைலட்ஸ் இல்லை. பாகிஸ்தான்லேருந்து பைலட்ஸ் போய் அங்கே ஃப்ளை பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு கோஆப்ரேஷன் வந்து அந்த 2 கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கும். பட் ஒரு அளவுக்கு தான் அவங்களும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். எல்லாத்தையுமே அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறதும் கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா அவங்க வந்து நேட்டோலேருந்து அவங்க ப்ரெஷர் வரும். அதையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும். பூரா சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அது இருக்குது. அதனால் சப்போர்ட் கிடைக்கும், நான் இல்லை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. பொலிட்டிக்கலாக சப்போர்ட் கிடைக்கலாம், சில எக்யூப்மெண்ட் வரலாம், அந்த மாதிரியான சப்போர்ட்லாம் வரக்கூடும். ஆனால் ஃபுல் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பாகிஸ்தான் கூட சேர்ந்து சண்டை போடுறதுங்கிறது வந்து ஒரு நடக்கக்கூடிய ஒரு காரியம். UAE, சவுதி அரேபியா இந்த நாடுகளுக்கும் இந்த தாக்குதலுக்கு முன்பாக இந்தியா இது தொடர்பான இந்த பதற்றமான சூழல் தொடர்பான விளக்கத்தை அளிச்சிருந்தது. இந்த நாடுகள் எல்லாம் இதில் இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? UAE இந்தியா ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி UAE சவுதி அரேபியா ரிலேஷன்ஷிப்பும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். சவுதி அரேபியாவோட பிரின்ஸ் முகமது பின் சல்மானும் நம்ம பிரைம் மினிஸ்டரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க விசிட்ல எல்லாம் வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்ல மாதிரியாக இருக்கும். இந்தியா UAE ரிலேஷன்ஷிப்பும் நல்ல மாதிரியாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்தியாவிலேருந்து டயஸ்போரா, UAEயில் சவுதி அரேபியாவில் இந்தியாவோட டயஸ்போரா ரொம்ப ஜாஸ்தி. அவங்களோட தொழில் வளத்துக்கு காரணமே ஒரு விதமாக சொல்லலாம், இந்தியன் டயஸ்போரா அங்கே இருக்கிறதுக்கு தான் அவங்களோட தொழில் வளத்துக்கு ஒரு காரணம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்க்கும்போது சப்போர்ட் பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாம். நீங்கள் படிச்சிருப்பீங்க, எவ்ரி 3 months 6 monthsல வந்து பாகிஸ்தான் வந்து பைசா வேணும்னு போகும்போது சவுதி அரேபியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. $2 billion $3 billion ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிஸோட ஒரு ரிலேஷன்ஷிப், அது தனியாக அது ஒரு தனி ரிலேஷன்ஷிப். தட் டசன்ட் மீன் அதுக்கு அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா சவுதி அரேபியா ரிலேஷன்ஷிப், இந்தியா UAE ரிலேஷன்ஷிப்பும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அதனால இந்த 2 தேசமும் வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. பாகிஸ்தானுக்கு பூரா சப்போர்ட் கொடுப்பாங்கங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அது. அதே மாதிரி சப்போர்ட் இந்தியாவுக்கு கொடுப்பாங்க, கொஞ்சம் பாகிஸ்தானுக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இதை பார்க்கணும். 2 கண்ட்ரியுமே அப்படி தான் இருக்கும். பட் இந்தியாவுக்கு எதிராக அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவும் இந்தியாவுக்கு எதிராக ரொம்ப ஜாஸ்தியாக போய் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி உலக அரங்கில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தீவிரவாத தாக்குதல்கள், தீவிரவாத அமைப்புகளை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான நடவடிக்கைகள், இதையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு குரலை ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இந்தியா இத்தனை ஆண்டுகளாக முன்வைத்து வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு இன்னும் வலு சேர்க்கும் வகையில் இப்போ இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்குமா, அல்லது அதற்கு பிரச்சனைக்குரிய வகையில் இந்த நடவடிக்கைகள் அமையுமா? ஐக்கிய நாடுகளில் காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் டெரரிசம்னு ஒரு கன்வென்ஷனை இந்தியா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் பல நாடுகள் சப்போர்ட் பண்ணாங்க, பல நாடுகள் சப்போர்ட் பண்ணல. சைனா சப்போர்ட் பண்ணலை, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தான் தேர் அ ஃபேக்டரி ஆஃப் டெரரிசம், ஸோ தே வில் நாட் சப்போர்ட். அப்படியான ஒரு சூழ்நிலையில் பார்க்கும்போது இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குட் டெரரிசம், பேட் டெரரிசம்னு ஒரு டிவிஷன் வந்தது. நல்ல ஒரு டெரரிசம், ஒரு மோசமான டெரரிசம்னு ஒரு டிவிஷன் வந்தது. இந்தியாவோட நிலைமை என்னன்னு இந்தியாவோட பொசிஷன் என்னன்னு கேட்டால், டெரரிசம் இன் ஆல் ஃபார்ம்ஸ் டு பி கண்டெம்ட். எந்த விதமான ஒரு டெரரிசமும் நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது, எந்த விதமான டெரரிஸுக்கு எதிர்த்தாப்புல நம்ம போராடணுங்கிறதான் நம்மளோட கொள்கை. அந்த மாதிரியான கொள்கையை பற்றி பார்க்கும்போது நிறைய கண்ட்ரிஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சில கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து டெரரிசம்ங்கிற ஒரு டெஃபினிஷன், அதில் ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டம். ஒன் மேன்ஸ் டெரரிசம் இஸ் அதர் மேன்ஸ் பேட்ரியட், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது பார்க்கும்போது சில வேறுபாடுகள்லாம் வரும். ஆனால் இந்தியாவுக்கு வந்து நிறைய சப்போர்ட் உண்டு. இந்த பர்டிகுலர் கன்வென்ஷனில் நிறைய சப்போர்ட் உண்டு. அதை பற்றி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து எப்போவுமே நல்ல சப்போர்ட் உண்டு. இந்தியாவோட புஷ் வந்து டெரரிசத்தை எதிர்த்து தான் செய்ய வேண்டியது. மற்ற நாடுகளும் டெரரிசத்தை எதிர்த்து தான் போராடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். லஷ்கர்-இ-தொய்பா மாதிரியான 3 தீவிரவாத அமைப்புகளுடைய முகாம்களை குறிவைத்து தாக்கியிருக்கோம்னு இந்தியா சொல்லியிருக்கு. இதற்கான எவிடன்ஸை இந்தியா ப்ரொவைட் பண்ணும் பட்சத்தில்
பாகிஸ்தான் அவங்க நாட்டில் இந்த தீவிரவாத அமைப்புகள் செயல்பட்டது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுமா? உங்களோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்கள் முன்னாடி ஒசாமா பின் லாடனை பற்றி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, ஒசாமா பின் லாடன் எங்கள் கண்ட்ரிலே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். ஆனால் அமெரிக்கா ஒசாமா பின் லாடனை கொன்னுட்டு அவங்களை எடுத்துகிட்டு போகும்போது எங்கேருந்து எடுத்துகிட்டு போனாங்க? பாகிஸ்தான்லேயே தான் எடுத்துகிட்டு போனாங்க. பாகிஸ்தான்லேயே இருந்தால் கூட அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு செயல்படணும். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது லஷ்கர் தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும். ஹஃபீஸ் சயீத் அங்கே தான் இருக்காரு, தெரியும். மக்கி அங்கே தான் இருக்காரு, தெரியும். பட் உலக நாடுகள் இதில் ஒரு அளவுக்கு தான் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. பாகிஸ்தான் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATFங்கிற ஒரு இதில் வந்து கிரே ஜோனில் தான் இருக்கும். முதல்ல 2 வருஷம் இருந்தது, அப்புறம் 3 வருஷம் இருந்தது, அப்புறம் 5 வருஷம் இருந்தது. இப்போ மறுபடியும் கிரே ஜோனில் போகணுன்னு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதனால சில சில என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு சில தடைபாடுகள்லாம் வரும். அவங்களுக்கு பணம் கிடைக்காது, லோன்லாம் கிடைக்காது, அந்த மாதிரியான தடைபாடுகள்லாம் வரும். அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம், அது நடக்கும். ஆனால் அவங்க ஒத்துப்பாங்கங்கிறது வந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க இவ்வளோ நாள் ஒத்துக்கல. எல்லாருக்கும் தெரியும் அவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் இருப்பாங்க. அவங்க எந்த விதமான ப்ரூஃப் கொடுத்தாலுமே அந்த ப்ரூஃப் அவங்க அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம நிறைய டோசியர் கொடுத்துருக்கோம். இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் இங்கே இருக்காங்க, அவங்க லீடர் இங்கே இருக்காங்க, கேம்ப் இங்கே இருக்குது, எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. சைனா வந்து பாகிஸ்தானில் தான் சப்போர்ட் பண்ண அதுலேயும். அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஒர்க் பண்ண வேண்டி வரும். பாகிஸ்தான்டேருந்து இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் நம்ம வைக்க முடியாது. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க எதிர்பார்ப்புகள் நம்ம வைக்கவும் முடியாது. இப்போ இந்தியாவில் நடைபெற்ற பெஹல்காம் தாக்குதல், இந்தியா கொடுத்த பதில் தாக்குதல், இதெல்லாம் இந்தியாவிலையும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி உள்நாட்டு அரசியலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோவில் இருந்தேன் நான், CNNல இங்கிலீஷ் வெர்ஷனில் இருந்தேன், NDTVலையும் இருந்தேன். இதில் இந்த கேள்விகள் வந்தது. இதில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி நம்ம ஒரு அட்டாக் பண்ணோம் இல்லையா, இப்போ வந்து டெரரிஸ்ட் கேம்பில் நம்ம அட்டாக் பண்ணோம், அதை அவங்க வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்தியா வந்து முஸ்லீம்களை வந்து அட்டாக் பண்ணுதுங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் அதில் கொடுத்து அதை வேறு விதமாக திசை திருப்ப பார்ப்பாங்க. அது ஏற்கனவே நடந்துட்டுருக்கு. இப்போ அங்கேருந்து வர மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ISPRோட மெசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியுது நமக்கு வந்து அவங்க வந்து முஸ்லீம் அட்டாக் பண்ணிட்டாங்க, இந்த மஸ்ஜித் அட்டாக் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு திசை திருப்பி விடுறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த மாதிரி செய்வாங்க. அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான். ஏன்னா அவங்க முதல்ல அதே தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதே தான் பண்ணுவாங்க. அதனால் அது ஒன்றும் புதுசாக ஒன்றும் நமக்கு தெரிய போகிறது. இதில் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியான ஒரு திசை திருப்பும் போது அவங்களுக்கு உள்நாட்டிலேருந்து சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் தேசம். அது வந்து முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது முஸ்லீம்கிட்டேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும் இன்டர்னலாக. அதை விட்டுட்டு மற்றபடி அவங்களுக்கு வேறு ஒன்றும் அட்வான்டேஜ் அதில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. எல்லை தாண்டிய இந்த தாக்குதல்கள் என்பதை எப்பவுமே பாகிஸ்தான் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கு. அதற்கு 2019 புல்வாமா தாக்குதல், உரி தாக்குதல் 2016, இது எல்லாமே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே கொள்கை தான் வைத்திருக்கு. நாம் நேரடியாக போய் முதல்ல தாக்குதலில் ஈடுபட மாட்டோம், ஆனால் பதில் நடவடிக்கைகளை எப்போவுமே செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்தியாவுடைய அணுகுமுறை இதில் சரியாக தான் இருந்திருக்கு அப்படின்றதுக்கு உதாரணமாக இப்போதைய சூழல்களை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாம் எப்போ 1989 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தீவிரவாதம் நடந்துட்டுருக்கு. நம்ம தீவிரவாதத்தை நம்ம தேசத்துக்குள்ளே தான் நாம் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். வெளியிலேருந்து தீவிரவாதிகள் வந்தால் கூட நம்ம தேசத்துக்குள்ளே தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். பாகிஸ்தானில் போய் நம்ம ஒன்றும் நடவடிக்கைகள் செய்ததில்லை. நாம் எப்போ அந்த மாதிரி நடவடிக்கைகள் செய்தோம் அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லைக்குள்ளே வந்து ஒரு நிறைய கேஷுவலிட்டிஸ் எப்போ நம்ம கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்ம பதில் நடவடிக்கை நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது இல்லாமல் பல விதமான டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு, பாம்பு பிளாஸ்ட் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் நம்ம ஒன்றும் பண்ணதில்லை. அதுக்கு உலக நாடுகள்லேருந்து வர ப்ரெஷரும் ஒரு காரணம், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உலக நாடுலேருந்து வரக்கூடிய ஒரு ப்ரெஷரும் ஒரு காரணம் அது. ஆனால் நீங்கள் ஊரி பார்த்தீங்கன்னா, புல்வாமா பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு உள்ளே போய் செய்த நடவடிக்கை. அதுவும் எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஊரி நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஒன்று பண்ணோம். ஒரு 50-60 கிலோமீட்டர் உள்ளே போய்
தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய ஒரு கேம்பை அழிச்சிட்டு திரும்பி வந்தோம். பாலாகோட்டில் போய் ஏர் அட்டாக் பண்ணி அங்கே கேம்பை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு திரும்பி வந்தோம். ஒரே ஒரு நடவடிக்கைகள் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை நம்ம பதில் நடவடிக்கை செய்யும்போது சில ஆண்டுகளுக்கு கொஞ்சம் தீவிரவாதம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் தீவிரவாதம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் பஹல்காம். அதுக்கு பதில் நடவடிக்கையாக தான் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு பதிலாக 9 இடத்துல நம்ம அட்டாக் பண்ணதுக்கு காரணமே தீவிரவாதிகள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கள ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கான ஒரு வழி பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நமக்கான ஒன்று வந்து புரியணும், இந்த மாதிரி பண்ணால் கூட தீவிரவாதத்தை நம்ம பூரா ஒழிக்க முடியாது, மறுபடியும் வரும். அது வந்து தலையை வெட்ட வரக்கூடிய ஒரு டிராகன் மாதிரி. இப்போ தீவிரவாதத்தை கொஞ்சம் தீவிரவாதிகளை கொலை பண்ணால் இன்னும் வந்து மற்றவங்க வந்து இன்னும் ரெக்ரூட் பண்ணி அவங்கள சேர்த்து விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம கண்டினியூஸாக இது மேலே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து நமக்கு சரிப்படும். அதனால் இப்போ நம்ம ஒரு அட்டாக் பண்ணிட்டோம். பட் இது இல்லாமல் டிப்ளமசினா தெரியும்ல உங்களுக்கு, டிப்ளமசி, எக்கானமி, பொருளாதாரம், மிலிட்ரி, இந்த 3 சைட்லேயும் கண்டினியூஸாக நம்ம ப்ரெஷரில் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். இதோட ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு வந்துட்டு அதை விட்டுட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு அது தீவிரவாதம் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிக்கும். அதை தவிர்க்கணும்னா நம்ம கண்டினியூஸாக அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பதற்றமான சூழல்களை எந்த கோணங்களில் நம்ம பார்க்க வேண்டி இருக்கு என்பது தொடர்பாக பல்வேறு பதில்களை கொடுத்திருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு நரசிம்மன். தேங்க்யூ.